வணக்கம் நண்பர்களே, தெய்வ சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் வருகிறதா? பண வரவு குறைந்து விட்டதா? ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரவில்லை என்று நினைக்கிறீர்களா? இதற்கான தீர்வு உங்கள் ராசிக்கேற்ப சரியான தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதே ஆகும். 2 நிமிடங்களுக்குள் உங்கள் ராசிக்கு உகந்த தெய்வத்தை கண்டுபிடிக்க இதோ ஒரு சூப்பர் வீடியோ. காணொளியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையும் உங்கள் ராசிக்கு தொடர்புடைய தெய்வத்தையும் கீழே கமெண்டில் எழுதுங்கள். முதலில் மேஷ ராசிக்காரர்களை பார்க்கலாம். இவர்களுக்கு செவ்வாய் கிரகம் ஆதிக்கம் செய்கிறது. துணிச்சலாகவும் போராளியாகவும் வெற்றியடைய விரும்புபவர்கள் முருகனை வழிபடலாம். சிறந்த பலனை பெற செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபட்டு ஓம் சரவணபவ மந்திரம் சொல்லுங்கள். இரண்டாவதாக ரிஷப ராசிக்காரர்களை சுக்கிரன் ஆதிக்கம் செய்கிறது. பணவளம் மற்றும் வாழ்க்கை நலன் பெற மகாலட்சுமியை வழிபடலாம். வெள்ளிக்கிழமைகளில் ஓம் ஸ்ரீமகாலட்சுமியே நமஹ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களை புதன் ஆதிக்கம் செய்கிறது. வணிகத் திறமை, புத்திசாலித்தனம் மற்றும் மன உறுதியை பெற விஷ்ணுவை வழிபடலாம். புதன்கிழமைகளில் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம். நான்காவதாக கடக ராசிக்காரர்களை சந்திரன் ஆதிக்கம் செய்கிறது. குடும்பத்தில் அமைதி, மன நிம்மதி, செழிப்பு பெற பார்வதி அம்மனை வழிபடுங்கள். திங்கட்கிழமைகளில் ஓம் பராசக்தியே நமஹ என்ற மந்திரத்தை கூறுங்கள். ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்களை சூரியன் ஆதிக்கம் செய்கிறது. அதிகாரம், புகழ், ஆரோக்கியம் வேண்டுமா? சிவனை வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓம் நம சிவாய என்ற மந்திரம் கூறுங்கள். ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்களை புதன் ஆதிக்கம் செய்கிறது. அறிவு, நிதானம், வணிக வெற்றி பெற விஷ்ணுவை வழிபடுங்கள். புதன்கிழமைகளில் ஓம் நமோ நாராயணாய என்று ஜெபிக்கலாம். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்களை சுக்கிரன் ஆதிக்கம் செய்கிறது. செல்வ வளம், பண பரிசோதனை மற்றும் வாழ்வில் அபிவிருத்தி வேண்டுமா? மகாலட்சுமியை வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் ஓம் ஸ்ரீமகாலட்சுமியே நமஹ என்று மந்திரம் கூறுங்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்களை செவ்வாய் ஆதிக்கம் செய்கிறது. வெற்றி, போராடும் சக்தி, மன தைரியம் பெற முருகனை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஓம் சரவணபவ என்று மந்திரம் கூறுங்கள். 9வதாக தனுசு ராசிக்காரர்களை குரு ஆதிக்கம் செய்கிறது. ஞானம், கல்வியில் முன்னேற்றம், வாழ்வில் உயர்வு வேண்டுமா? தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் ஓம் குருவே நமஹ என்று மந்திரம் சொல்லுங்கள். 10வதாக மகர ராசிக்காரர்களை சனி ஆதிக்கம் செய்கிறது. தடைகளை கடந்து உடல் வலிமை பெற அனுமானை வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் ஓம் அனுமதே நமஹ என்று மந்திரம் சொல்லுங்கள். 11வதாக கும்ப ராசிக்காரர்களை சனி ஆதிக்கம் செய்கிறது. தடைகள் நீங்க தொழில் வளர்ச்சி பெற விநாயகரை வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் ஓம் கணபதியே நமஹ என்று மந்திரம் சொல்லுங்கள். கடைசியாக மீனம் ராசிக்காரர்களை குரு ஆதிக்கம் செய்கிறது. ஆன்மீக வளர்ச்சி, சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா? பகவான் கிருஷ்ணரை வழிபடுங்கள். வியாழக்கிழமைகளில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று மந்திரம் கூறுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் ராசிக்கேற்ப எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் பல ஆன்மீக தகவல்களை பெற தெய்வ சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.